அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நிறைய அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி வந்து இந்த தாலியை எடுத்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்களே அந்த சீனு, அதுக்கப்புறமா வந்து மாமி வந்து காவேரி கிட்ட பேசுகிற சீனு, அதுக்கப்புறமா வந்து அந்த கிட்டு வாங்கி செக் பண்ணுற சீனு எல்லாமே, கிட்டு வாங்கி செக் பண்ணதில் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. எல்லாமே வந்து நடந்திருக்கு. அப்போ காவேரி வந்து இந்த எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அதாவது அப்டேட் நமக்கு வந்து ஆல்ரெடி கிடச்சிருக்கு. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதான். மாமி வந்து என்ன சொல்கிறாங்க, விஜய் தான் உன்னோட புருஷனா அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க இல்லையா, ஓகே சொல்லிடுறாங்க இல்லையா. அப்போ விஜய் நல்ல பையன் தானே, நீ ஏன் அவனை வந்து பிரிஞ்சு இருக்கிற, என்னடி ஆச்சு அப்படின்னு மாமி வந்து கேட்குறாங்க. அப்போ காவேரி மாமிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்களா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதான். மாமி இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னா, அவங்க அமைதியாக இருந்துட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. மாமி கரெக்டாக தான் சொல்கிறாங்க, உன்னோட வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கோ, உன்னோட வாழ்க்கையை நீ காப்பாற்றுற, விஜய் மாதிரி ஒரு பையன் உனக்கு கிடப்பானா, நீ ஏன் அவனை வேணான்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி வந்து மாமி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதை வந்து காவேரி இல்லை மாமி இதுதான் விஷயம் அதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டுறாங்க, அமைதியாக இருந்துடுறாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. இப்போ காவேரிக்கு புது ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்திருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட தான் காவேரி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மற்றவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் அந்த கேரக்டரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசி இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு.